அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடி டு பொதும்பு மெயின் ரோட்ல இருந்து சற்றே தொலைவில் ஒரு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலோட நல்ல அருமையான 23 அடி ரோட்டு மேல கட்டியமைக்கப்பட்ட ஒரு அழகான கம்பீரமான காட்சி தர இந்த அழகிய வீடை தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பொறியாளரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு அழகிய தனி வீடு தான் இன்னைக்கு நம்ம பாருங்க. இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு ஒரு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலோட ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போட மிக நேர்த்தியாகவும் சிறந்த முறையிலும் கட்டியமைக்கப்பட்ட ஒரு அழகிய வீடு. முன்பக்க 23 அடி ரோடு இருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்புற அழகிய எழில் தோற்றத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு ஒரு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலோட கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த முன்பக்கம் படி 4 படி 5 படி ஏறி தான் நம்ம இந்த வீட்டுக்கு மேலே போகணும். முன்னாடி பாருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இது முன்பக்க தளத்துல ஃபுல்லாவே பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் நல்லா கிரிப்பா கொடுத்துருக்காங்க. முன்னாடி நல்ல பிரம்மாண்டமான எம்எஸ் கேட் பார்த்தோம். அது போக அந்த வீட்டோட சைட்லயும் ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. இங்க 2 கொலா கொடுத்துருக்காங்க. இது வென்டிலேஷனுக்கு நல்லா ஜன்னல் வசதிக்கும் இந்த ஸ்பேஸ் விட்டது நல்லா தோதா இருக்கு. காம்பவுண்ட் வாலோட இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு குறிப்பா பாத்தீங்கன்னா திருப்பியும் சொல்றேன், இது ஒரு கிழக்கு பார்த்த மனையில கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இபி மீட்டர் கேபினெட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க வுட்லயே. அதுக்கு அடுத்தாப்புல இந்த வீட்டோட தலைவாசல் பாத்துங்க. முன்னாடி கிரானைட்ல ஒரு 3 படி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம இந்த வீட்டுக்கு போகணும். இப்போ தலைவாசல் பார்த்தீங்கன்னா நல்லா டீக் வுட்டு வெல் பாலிஸ்டோட இந்த டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. முன்னாடி கிரானைட்ல படி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த வீட்டோட தலைவாசல் திறந்து நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹால் பார்த்துருவோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹால் பார்க்க போகிறோம். இந்த ஹால் பார்த்தீங்கன்னா 4க்கு 2 வெர்டிஃபை டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் சூப்பராக தளத்தில் கொடுத்துருக்காங்க. அது போக மல்டிமீடியா டிவி யூனிட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க இந்த லிவிங் ஹாலில் 4க்கு 2 வெர்டிஃபை டைல்ஸ் பார்த்துட்டோம். டிவி யூனிட் பாருங்க, மல்டிமீடியா டிவி யூனிட் பார்த்துட்டோம். அடுத்து நேர் எதிர் திசையில் பாருங்க கிழக்கு பார்த்து பூஜா கப்போர்டு கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பாருங்க எல்இடி ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து சீலிங்கில் சூப்பராக அழகுபடுத்தியிருக்காங்க. இந்த ஹால் நல்ல ஓரளவு ஸ்பேஷியஸாக டீசெண்டாக தான் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹாலில் ஜன்னல் வசதியும் பெரிய ஜன்னல் கொடுத்துட்டாங்க. பாருங்க நல்ல பெரிய அளவில் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் ஸ்பாட் லைட் கொடுத்து ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து நல்லா அழகாக மல்டி கலரில் சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த ஹாலு. இந்த ஹாலில் பூஜா யூனிட்டு, டிவி யூனிட்டு, ஜன்னல் வசதி எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பக்கம் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு காமன் டாய்லெட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க இது இந்த ஹாலுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்குது. ஆல்ரெடி இந்த ஹாலில் ஜன்னல் வசதியும் இருக்கு. அது போக இந்த ஓடிஎஸ் வாயிலாகவும் நமக்கு இங்கே அது போக வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு தனி பிளக் பாயிண்ட் வாட்டர் டேப் லைன் எடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு காமன் டாய்லெட்டா இந்த பெட்ரூமுக்கும் ப்ளஸ் இந்த ஹாலில் இருக்கவங்களும் அசஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டாய்லெட் வசதி கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டைப்ல இந்த டாய்லெட் கொடுத்துருக்காங்க. தளத்தில் ஃபுல்லாக நல்ல கிரிப்பான டைல்ஸும் வால்லையும் அதே சேம் கான்செப்ட்ல டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. பாருங்க வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வித் லூவர் கிளாஸோடைய அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதனால நமக்கு வெளிச்சமும் காத்தோட்டமும் இருக்கும். இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். எஸ்பெஷலி இது ஒரு இந்தியன் டைப்ல கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு ஓடிஎஸ் ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. அடுத்ததா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோட கட்டியமைக்கப்பட்டிருக்கு. கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலோட தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோட கட்டியமைக்கப்பட்டிருக்க இந்த வீட்டில் தரைத்தளத்தில் ஒரு பெட்ரூமும் மேல்தளத்தில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இப்போ தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூமை பார்த்துருவோம் வாங்க. அதே சேம் பேட்டர்னில் தான் பாருங்க 4க்கு 2 வெர்டிஃபை டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக நல்ல ஒரு டெய்லான வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு
ட்ரெஸ்ஸிங் மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. நல்ல டீசெண்டான லுக்ல இந்த லாஃப்ட் எல்லாமே அருமையா கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. டைலான பெரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் மிரர் கொடுத்துட்டாங்க. 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கிளாஸி லுக்ல கொடுத்துட்டாங்க. அது போக ஜன்னல் வசதியும் இருக்கு. பாருங்க, 1க்கு 2 ஜன்னல் இருக்கு. ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. இது தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோட கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பெட்ரூமுக்கு நமக்கு தேவையான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணிட்டாங்க. ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. வித் ட்ரெஸ்ஸிங் மிரரோட கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். பாருங்க, இந்த கிச்சன் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல பெரிய ஜன்னல் கிழக்கு பக்கமாக கொடுத்துருக்காங்க. அது போக அண்டர் மாடுலர் கிச்சன் கேபினெட்டை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். எல் டைப்ல நல்ல பெரிய அளவில் கிரானைட்ல மேடை கொடுத்துருக்காங்க. ஜன்னல் நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. ட்ரெண்டிங்கில் இருக்க வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே நிறைய செல்ஃப் அலமாரி வந்து வுட் ஒர்க்கில் பண்ணி நிறைய அலமாரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு ஓப்பன் டைப் செல்ஃப் வேற கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் செட்டப் நீட்டாக அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா லாஃப்ட் எல்லாமே ஃபுல்லாக கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. சேம் பேட்டர்னில் எல்லா ரூம்லையுமே அந்த வுட் ஃபினிஷிங் அருமையாக காமிச்சிருக்காங்க. டீசெண்டாக இருக்குது. இப்போ நம்ம தரைத்தளத்தில் ஒரு லிவிங் ஹால் பார்த்துட்டோம். அடுத்ததாக ஒரு பெட்ரூமும் பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து மாடுலர் கிச்சனும் பார்த்துட்டோம். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே கூடிய படி கொடுத்துருக்காங்க பாருங்க. சூப்பராக நல்லா வீட்டுக்குள்ளே கூடிய படி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரயில்லாம் எஸ்எஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த படியோட ஹேண்ட் ரயில் எஸ்எஸ்லேயே கொடுத்துருக்காங்க. படிக்கு நல்ல கிரிப்பான பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்எஸ் ஹேண்ட் ரயில் சூப்பராக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட மாடி பகுதிக்கு வந்திருக்கோம். இப்போ மாடியிலையும் ஹெட்ரூமு கட்டியிருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்குது. இங்கே முன்னாடி ஃப்ரெண்ட் ஒரு லாபி ஒன்று இருக்குது. பாருங்க, இது நீட்டாக ஹெட்ரூம் பண்ணியிருக்காங்க. அங்கே வெண்டிலேஷனுக்கு ஜன்னல். அது போக பாருங்க, மல்டி கலர்ல ஸ்ட்ரிப் லைட் வேற அந்த மாடி ஏற இடத்துல அருமையா அந்த லேண்டிங் ஏரியால சூப்பரா காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம மேல் தளத்துல அமைஞ்சிருக்க பெட்ரூமை தான் பார்க்க போறோம். இது மேல் தளத்துல அமைஞ்சிருக்க பெட்ரூமோட டோர் இது. இப்போ வாங்க நம்ம இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸா அதே மாதிரி சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்ல கிளாஸி லுக்ல சூப்பரா நல்லா ஃபினிஷிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக நல்ல பெரிய டைலான வார்ட்ரோப் கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த பெட்ரூம்ல லாஃப்ட் ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க. அது போக ட்ரெஸ்ஸிங் மிரரும் இணைச்சு கொடுத்துருக்காங்க. 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ், டைல் வார்ட்ரோப்பு, லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு, ட்ரெஸ்ஸிங் மிரரு பிளஸ் வால்ல மல்டி கலர்ல ஒரு ஸ்ட்ரிப் லைட் வேற கொடுத்துருக்காங்க. சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பக்கமும் லாஃப்ட் கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. 1க்கு 2 ஜன்னல் வசதியும் இருக்கு. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட அதுவும் குறிப்பாக மேல் தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான் பார்க்க போகிறோம். டோரை ஓப்பன் பண்ணிடுவோம். சூப்பருங்க, இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக அமைஞ்சிருக்கு. மேலே வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வித் லூவர் கிளாஸோடய அமைஞ்சிருக்கு. அது போக தளத்தில் ஃபுல்லாக கிரிப் டைல்ஸ் இருக்குது. அதே கான்செப்ட் டைல்ஸ் வால் முழுதுமே இருக்குது. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மேலே லாஃப்ட் இருக்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வாங்க இப்போ இந்த வீட்டோட மொட்டை மாடி பார்த்துருவோம். அது போக இங்கே பாருங்க ஒரு எம்எஸ் கேட் ஒன்று கிழக்கு பார்த்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஏற்கனவே நான் ஆல்ரெடி சொன்னது போல் கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த தலைவாசலோட ரோடு உட்பட பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் இடத்துல இந்த வீடு கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பில்டிங் சதுரடி பார்த்தீங்கன்னா 920 சதுரடி பில்டிங் சதுரடி கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டுக்கு ரோடு 23 அடியில் ரோடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு போர் 235 அடியில் போர் போட்டிருக்காங்க. 275 அடியில் போர் போட்டிருக்காங்க. முன்பக்க பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் இருக்குது. அதுபோக இங்கேயும் பாருங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்லேயே தனியாக இங்கேயும் ஒரு செப்பரேட்டாக ஒரு டோர் ஒன்று வடக்கு பார்த்தும் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமோட தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோட கட்டியிருக்காங்க.
2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. ஃபால் சீலிங் இன்டீரியர் ஒர்க்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. அது போக கப்போர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. லே அவுட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க இந்த வீட்டுக்கு. பில்டிங்க்கும் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க இந்த வீட்டுக்கு. இந்த வீடு விலை பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடு தேடிக்கிறதுக்கு உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.